ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவோட ட்ரீமை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பா. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போக, ஒரு நிமிஷம் இல்லை, நான் இந்த தியேட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கறனால எங்கள் அம்மாவை ஒழுங்காக டேக் கேர் பண்ண முடியல, ஸோ அதனால் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராளா. சரி விடு, அதுக்கு நான் யாரையாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கா முன்ன இருந்ததுக்கு இப்போ இவன் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே சமயம் அந்த வைட்டியை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஜியாங் அப்பா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இவளும் அட்டன் பண்ணி கேட்குறா, என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம். அது ஒன்றும் இல்லை, இந்த டைம் நீ என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ண வேலையை ஒழுங்காக பார், அதுக்கப்புறம் ஒரு ஆளையும் நீ வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. இவளும் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து ஜியாங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவளுக்கு செம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, இங்கே பார், நான் உங்ககிட்ட இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை, நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன இவன் சொந்த பையனையே வேக பார்க்க சொல்கிறான், சரியான சைக்காவாக இருப்பானோ, இவங்கிட்ட வந்து நம்ம சிக்கிட்டோமோ அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கா. சரி, ஜியாங்கிட்ட இந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படின்ட்டு இவ கால் பண்ணி கூப்பிட 2 பேரும் பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ நினச்ச மாதிரி நான் வந்து உங்கள் அப்பாவோட ஸ்பை தான். அவர் என்ன விஷயங்கள் சொல்கிறாரோ நான் அதை அப்படியே கேட்டு தான் நடந்திருக்கேன். ஆனால் இந்த விஷயங்கள் இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரில் போய் விழுந்துரும் அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீ என்ன சொல்ல வர? உங்கள் அப்பா உன்னையும் என்னை வந்து ஸ்பை பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவங்கிட்ட ஒயிட்டியும் பியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் இறந்து போனாங்களே அந்த ஒர்க்கரோட ஃபேமிலி நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இவனுக்கா செம்மையாக வெறியாயிட்டு இருக்கு. என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் ஒழுங்காக காம்ப்ரமைஸ் பண்ணலையா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சார் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம், ஈஸியாகவே நம்ம வின் பண்ணிடலாம், நீ என்ன பைத்தியமா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஆவாங்கன்னு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு. இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபேமிலியை போய் மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ட்டு இவன் போக, ஒயிட்டி பார்த்தீங்கன்னா நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே பிஏ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீ அங்கே போகாத, அது வந்து டேஞ்சர், நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு லாயர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த விஷயங்களை பற்றி நீ டிஸ்கஸ் பண்ண, நானும் இவளும் போயிட்டு வரோம் அப்படின்னு இவங்க 2 பேர் தான் வராங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொதிக்கிறாங்க, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, எதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதங்கம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் எங்களோட கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ என்ன உண்மை அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறனால போனவங்க திரும்பி வரப்போகிறாங்களா? எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இவர் ஹாஸ்பிட்டலில் கிடக்காரு, நாங்கள் என்ன பண்ணுறது, எதை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்த. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் என்னை நம்புங்க, கண்டிப்பாக உங்களை நான் வந்துட்டு கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அவங்க கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டு அப்புறம் காசு இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ வரும்போது ஒயிட்டி பார்த்திங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறா. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கான். டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்ப்பா, எலும்பில் ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்ட்டு. சரின்னு இவன் பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளிகிட்டே வந்துட்டுருக்கான். அப்போ பார்க்குறான் அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இருக்காங்க, செக்கப்புக்காக வந்திருப்பாங்க போல். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹீரோயின் நம்மளை இப்படி பார்த்தா என்ன நினப்பா அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அங்கேயே ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கான். ஹீரோயினும் யதார்த்தமாக பார்த்துறா, அவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவளோட இருக்கானே அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வந்துட்டுருக்கான். ஒயிட்டியே சொல்லிகிட்டு இருக்கா, சாரிப்பா எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால தான் ஹீரோயினை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு, நான் போக தான் சொன்னேன், இருந்தாலும் அவர் போக மாட்டுறாரு, ஏன்னா அவர்னால தான் எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்ட்டு என் கூடவே இருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கா செம்மையாக வெறியாயிட்டுருக்கு. ஸோ ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இருந்தாலும் ஏதாவது சொல்லணுமே அப்படின்ட்டு, அப்படியா ரொம்ப அடிபட்டிருக்கா, இல்லை இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி நாங்கள் இங்கேருந்து போகிறோம், நீயும் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் வாங்க வந்து பிக்கப் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ பார்த்திங்கன்னா வெயிட்டியை வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கானா. அவள் காலுக்கு அந்த ஸ்டூலெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, வேலை ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, இவ பார்த்திங்கன்னா நானும் வரேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறா.
ஸோ காலில் அடிபட்டிருக்குல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி போக ஹீரோ பிடிக்க இதாண்டா சமயம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏம்மா விடு விடுன்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கானா. இப்போ உனக்கு ஓகேவா, இப்போ உனக்கு வலிக்கலைல்ல அப்படின்னு. இல்லை, இது ரொம்பவே மோசமாக வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னை நீ லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனா அப்படியே பார்க்குறான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, எதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேற அப்படின்ட்டு கத்த. இவன் பார்த்தீங்கன்னா அதை காதிலே வாங்காமல் ஐஸ் டியூப்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டுருக்கான். ஸோ இவளை உட்கார வச்சு அந்த காலில் வந்துட்டு அந்த ஐஸ் டியூப்ஸ்லாம் வைக்கும்போது, உனக்கு என் மேலே சுத்தமாக ஃபீலிங்ஸே கிடையாது, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இப்படி நல்ல விதமாக நடந்துக்கிற அப்படின்னு. எங்கே பாரு, நீ என்னோட கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு. ஸோ நீ எம்ப்ளாயி இல்லை ஃப்ரெண்டு எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கோ, அந்த ஒரு அக்கறையில் மட்டும்தான் நான் பண்ணுறேன், வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன்னோட ஃபீலிங்ஸை வந்து நீனே டீல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்போ நான் இந்த கம்பெனிலேருந்து போகணும், உங்களை இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாது, அதை தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, இவன் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கான். அப்படி உனக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல வேலையாக நான் ரெடி பண்ணுறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கா வெறி ஆகுது. ஐஸ் டியூப்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்ருக்கா. இவன் நடிக்க தானே வந்தான், ஆனால் உண்மையிலே லவ் பண்ணியிருந்திருப்பாளோ, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறா. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. ஏன் ஹீரோவும் ஒயிட்டியும் ஒன்றாவே சுற்றிட்டுருக்காங்க, நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக ரீசண்டாக நடந்துக்கிறான், இருந்தாலும் அவன் கூட சுற்றுறாளே, இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த காஃபியெல்லாம் ஊற்றிட்டுருக்கான். ஆனால் காஃபி கப்பு நிறைஞ்சு ஓடிட்டுருக்கு. ஹீரோயின் பார்க்குறா, எப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்போ தான் நோட் பண்ணுறான், அது ஒன்றும் இல்லை, ரொம்பவே லேட்டாக வந்திருக்கேன், அவளை வீட்டில் விட்டுட்டியா, ரொம்ப சீரியஸான அடியா, இல்லை இல்லை கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா அப்படின்னா சரியாயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் ஆன்ட்டி எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அம்மாவை நீ ஆன்ட்டி நான் சொன்னேன், அவங்கள பற்றி நீ விசாரிக்கிறியா அப்படின்ட்டு. இவன் அப்படியே பார்க்குறான். என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பாவோட பர்சனல் டாக்டர், அப்புறம் உன்னோட அம்மா தானே, ஏன் நான் கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. நீ முன்ன மாதிரி மாறிட்டே வர அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறானா, முன்னாடி எப்படி இருந்தியோ அந்த மாதிரி மாறிட்டு வர, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா லைட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். உள்ளுக்குள்ளே ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த மெய்ட் ஆண்டியை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க, அதாவது ஹீரோயின் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக. வரும்போது இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கால் வருது. இவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் இந்த ஃபோனை அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தனியாக போய் பேசிகிட்ருக்கா, வேறு எதுவும் பேசலை. சரி ஓகே புரிஞ்சிச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நீ சைலண்டில் போடு, இல்லைனா வைப்ரேட்டில் போடு, இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. அதே சமயம் ஜியாங் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். நீ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே போய் நேரில் மீட் பண்ணால் தான் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு. அந்த நேரம் பிஏ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சொல்லிகிட்ருக்கான். சரி இன்வெஸ்டிகேஷனுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த கம்பெனியில் இருந்த ஓனர் வந்து ஒத்துக்கிட்டாரு, அவர் தான் ப்ராஃபிட்காக குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல் எல்லாமே சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ அப்படியே ஜியாங்க பார்க்குறான். நீ தானே இன்சார்ஜு, இதெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு. அவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி நான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபேராக நடந்துக்கிட்ட அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜியாங்கும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அப்படியே வீட்டில் மெய்ட் ஆண்டியை காட்டுறாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு ஹீரோயின்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இந்த பொண்ணு தான் கேர் கிவர்மா அப்படின்ட்டு. சரி நீங்கள் எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வீடெல்லாம் சுற்றி பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த மெய்ட் ஆண்டி தான் அப்படியே மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டி இந்த சைட் போகிறாங்க, ஆனால் இந்த பொண்ணு ஹீரோ வந்துட்டு எப்பயுமே உட்காந்து ஒர்க் பண்ணுவான்ல ஸ்டடி ரூமை, அதுக்குள்ளே போயிட்டுருக்கா. இவங்க திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஏம்மா எங்கே பாரு, இந்த ரூம்க்குலாம் நீ எப்போயுமே வரக்கூடாது, இந்த ரூமை நான் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவேன், ஏன்னா ஹீரோ இங்கே உட்காந்து தான் ஒர்க் பண்ணுவான், அவங்க அப்பாவோட ரூம் இது சரியா அப்படின்ட்டு. சரிங்க ஆண்டி நான் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரூமாக போய்ட்டு சுற்றி காட்டுறாங்க. இந்த பொண்ணு இப்போ தான் இந்த வீட்டுக்கு வரா,
ஆனால் கரெக்டாக ஹீரோவோட ஸ்டடி ரூம்குள்ளே எப்படி போனா, அந்த ரூம் அங்கே இருக்குது அப்படின்றது இவளுக்கு எப்படி தெரியும்? ஸோ இவன் மேலே பயங்கரமாக ஒரு டவுட் வந்துட்டுருக்கு இல்லையா? ஒரு வேளை இவ வந்து ஸ்பையாக இருப்பாளோ? போக போக பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. என்ன ஆண்டி வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டிங்களா? ஆமாம்மா, லாஸ்ட்டாக உங்கள் அம்மாவோட ரூமை தான் காட்டணும். சரி நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இதுதான் எங்கள் அம்மாவோட ரூமு, எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீ வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுமே கண் முழிச்சுறாங்க. யாரும்மா இது? அம்மா, இவங்க தான் உன்னை இதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட அம்மா ஒன்றும் இல்லை, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக நல்ல விதமாக தான் பேசுகிறா. அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு.